எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு மாம்ஸ் டைரி. இன்றைக்கி வீடியோவில் கதம்ப பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், நம்மள்கிட்ட என்னென்ன கறிக்காய் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா 2 பெரிய வெங்காயம், குடமிளகாய் 1, கேரட்டு, முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் போட்டுக்கலாம். நான் அது இல்லை, அதனால் போடல. இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நீட் சைஸ்க்காக நம்ம அரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா மெலிசாக இருக்கணும். ஆனால் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு குடமிளகாயை கழுவிட்டு அரிஞ்சாச்சு, வெங்காயத்தையும் உரிச்சிட்டு கழுவிட்டு அரிஞ்சு வச்சாச்சு ரெண்டுத்தையும். பாக்கி கறிகாயெல்லாம் கேரட்டு, முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு 3த்தையும் அரிஞ்சிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு இது 2த்தையும் ஒன்றா ஒரு கிண்ணத்தில் எடுத்து கலந்து போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம் தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு என்னென்ன மாவுன்னா கடல மாவும் அரிசி மாவும் 2 பங்கு கடல மாவு போட்டோம்னா 3 பங்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். அதுமாரி போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அந்த இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரிக்கணும். ஏன்னா இந்த வெங்காயத்தில் கறிகாயிலெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஈரம்லாம் போகிற மாதிரி ஃபஸ்ட்டு மாவை போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் கலந்துட்டு மாவையும் போட்டுட்டு அதை ஃபுல்லாக கலந்து பெசரிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்தோன்னா நமக்கு பதம் தெரியும். அந்தளவுக்கு நம்ம இப்படி உதுத்து விட்டுற மாதிரி போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ 2 பங்கு கடல மாவும் 3 பங்கு அரிசி மாவும் நான் இதில் கலந்துக்கிட்டேன். எடுத்து இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் இப்படி பெசரிக்கணும். பாருங்கள், அதில் உள்ள ஈரத்துலலாம் கொஞ்சம் இதாகிடும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பெசரிட்டு நல்லா எடுத்து வச்சுட்டு எண்ணெயை ஒரு பேனில் எண்ணெயை வச்சுட்டு அது எண்ணெய் காய்ஞ்சோன்னு இதை இப்படி உதுத்து விட்ட மாதிரி போடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு தனித்தனியாக இருக்கும். கட்டியாக இருந்துச்சுன்னா விழுந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காது. நம்ம அரிஞ்சிருக்கிறதெல்லாம் தூளாக வர்ற மாதிரி இப்படி உதிரியாக அப்படி உதுத்து விட்டு போடணும். எண்ணெய் காய்ஞ்சோன்னு போட்டுட்டு அதை எடுத்தோன்னா நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஆறணுன்னா ஆனால் கொஞ்சம் அந்த மொறுமொறுன்னு இருக்கிறது கொஞ்சம் கம்மியாகிடும். சூடாக சாப்பிட்டோன்னா நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இதோட சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம போட்டுட்டு கொஞ்சம் வெந்தோன்னா திருப்பி போடும்போது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம வடவாரியாலேயே இப்படி உதுத்து விட்ற மாதிரி அதை அப்படி பிரித்து விட்டோம்னா தனித்தனியாக வந்துடும். அதனால் நல்லாவே வரும். நல்லா மொறுன்னு கறிகாயும் இதில் சேர்ந்த மாதிரி ஆச்சு. நமக்கு கிறிஸ்பியாக பஜ்ஜி சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு எல்லாத்தையும் கறிகாய் இதெல்லாம் கலந்து போட்டுறதுங்க. இதில் இன்னும் உங்களுக்கு என்ன காய் சேர்க்கணுன்னு நினச்சாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட போடலாம். இது நான் பீன்ஸ் இல்லை இன்றைக்கி, பாக்கி எல்லாத்தையும் சேர்த்து இதெல்லாம் போட்டிருக்கேன். நல்லா சூப்பராக வந்துச்சு. குடமிளகாயும் நமக்கு காரம் இருக்காது இல்லையா, அப்படியே சாப்பிட்லாம் நல்லா. அதனால் இதை எல்லாத்தையும் போட்டு செஞ்சு எடுத்தாச்சு. அப்புறம் பாக்கி இருக்கிற மாவையும் அடுத்தடுத்து போட்டு எடுத்து வச்சாச்சு. எல்லாருக்கும் சட்னி, இந்த கதம்ப பஜ்ஜி, அப்புறம் கேசரி வச்சு எல்லாருக்கும் வச்சாச்சு. சரின்னு அதான் இன்றைக்கி சரி அதை எடுக்கும்போது சரி வீடியோ எடுத்துலான்னு எடுத்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.